உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. தேர்தல் ஆணையத்தில் அதற்கான தகுந்த முறையீடுகளை நாங்கள் எடுத்து வைப்போம். யாரும் எங்கே வாக்களிக்க வேண்டும் என்கின்ற உரிமைகளும் இருக்கின்றன. எனவே இதற்காண்டி வாக்காளர்களை இறக்குமதி செய்கின்றதை நிச்சயமாக தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாது. இது போன்ற பீகார் இப்போ செஞ்சுட்டு இருக்கிறவங்க கிரிட்டிசைஸ் பண்ணுவோம். முதலமைச்சர் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த சூழ்நிலையில் இது போன்ற மறுபடியும் எலெக்ஷன் கமிஷன் நீங்கள் போய் முறையிட்டீங்க அப்படின்னாங்க அது கான்ட்ராக வராங்க சார். முதலமைச்சர் சொல்றதுக்கும் நம்ம என்ன எலெக்ஷன் கமிஷனில் பீகார் இப்போ டீலிமிட்டேஷன்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், போலி வாக்காளர்கள் நிறைய இருக்காங்க. ஆமாம், இந்த நிலையில் நம்ம அதை கிரிட்டிசைஸ் பண்ணோம். இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி முதலமைச்சர் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு. சார், போலி வாக்காளர்கள் அங்கே வெளி மாநிலத்தவர்கள் இல்லை, வெளிநாட்டவர்கள் கூட கொண்டு வந்து சேர்த்துருக்காங்கன்னு சொல்லி குற்றச்சாட்டுகள்லாம் வருது. அங்கே ஆதார் கார்டை இல்லாதவங்கெல்லாம் வந்திருக்காங்கன்னு வருது. அப்புறம் சில இதில் ஓட்டர் ஐடியே இல்லை, ஆதார் கார்டை வச்சு ஓட்டு போடலாம்னு வருது. இப்படி பல்வேறு குழப்படிகள் பீகாரில் வருது. ஆனால் இங்கே நீங்கள் கேட்குறது பீகார் மாநிலத்திலிருந்து இடம்பெயர்ந்து இங்கே வந்திருக்கக்கூடிய ஒரு 7 லட்சம் பேர் அவங்களுக்கு இங்கே வாக்குரிமை கொடுத்தால் என்ன ஆகும் என்பதுதான். தமிழ்நாட்டு வாக்காளர்களுடைய மனநிலை வேறு, பீகார் மாநில வாக்காளர்களுடைய மனநிலை என்பது வேறாக இருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. எனவே அதை பற்றி அந்த நேரத்தில் எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் ஆணையத்துடைய கவனத்துக்கு எங்களுடைய கட்சி கொண்டு செல்லும். வாக்காளர்களை வெளிமாநிலத்திலிருந்து இறக்குமதி செய்வதை அனுமதிக்க மாட்டோம் என்று அமைச்சர் ரகுபதி பேசிய அந்த காட்சிகளை பார்த்தோம். விவரங்களை பின்வரும் செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545.